இந்த பிக்சர்ல எத்தனை புஷ்பம் இருக்கு மொத்தம்? 2 2 இருக்கு. அப்போ அஸ்மின்னு சித்ரே द्वे पुष्पे स्तः. अस्मिन् चित्रे द्वे पुष्पे स्तः. அஸ்மின் என்ன அர்த்தம்? அஸ்மின்னா இந்த, புரியுறதா? ஓகே. சித்ரே, சித்ரே அப்படின்னா படத்தில், இந்த படத்தில் 2 புஷ்பங்கள் உள்ளன. அஸ்மின் சித்ரே द्वे புஷ்பே ஸ்தஹா. புரியுறதா? புரியுது. சரி, அடுத்த டாபிக் போலாமா? இல்ல இதே டாபிக்லயே ஒண்ணு கொஞ்சம் பார்க்கணுமா? இதுல யாருக்காவது கேட்கலாம். சுவாமி எனக்கு द्वे மட்டும் எழுதி காமிங்களேன். द्वे வந்து எழுதி காமிக்கணும் இல்லையா? ஆமா. இப்போ இங்க வந்து இந்த இது தெரியறதா பாருங்க, வீடியோ தெரியறதா பாருங்க. நீங்க தெரியறீங்க. தெரியறேன் இல்லையா? இப்போ द्वे அப்படின்றது எப்படி எழுதுறது? இது பாருங்க, அந்த த்விதியால வந்து தீய கட் பண்ணி ஈ கட் பண்ணிட்டு வா போட்டுக்க வேண்டியதானே? ஆமா, இல்ல இல்ல, அவர் द्वे எப்படி போடுறதுன்னு கேட்டார். இதுக்கப்புறமா வா வந்துரும். இப்ப இது வந்து மேல இருக்கும், மேல இருக்கும். புரியுறதா? புரியுது. இதான் சரியா? புரியுதா? புரியுது. சரி, அடுத்தது இப்போ இந்த புஷ்பம் புஸ்தகம் வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது. வெரி குட் பாய், வெரி குட் பாய். சரி, அடுத்தது இந்த பாடத்துக்கு போலாம். 6வது பாடம், சரியா? தீபஹா. தீபஹா அப்படின்னா என்னது? லேம்ப், விளக்கு. விளக்கு, சரியா? அகம் தீபம் ஜுவாலயாமி. அகம் द्वीपम, சாரி द्वी சொல்லிட்டேன். அகம் தீபம் ஜுவாலயாமி. ஜுவாலயாமி எழுதி தெரியும் இல்லையா? நான் எழுதி காமிக்கட்டுமா? ஜுவாலயாமி ஓரளவு எழுதி இருக்கேன். நீங்க எழுதி காமிங்களா? நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஒண்ணு தப்பே இல்லைன்னா. இப்போ உங்களுக்கு இந்த போர்டு தெரியறதா பாருங்க. புக்கு தான் தெரியாது. இந்த போர்டு தெரியறதா? என்ன தெரியாது. ஜுவாலயாமி அப்படின்றது முதல்ல இச்சு, அடுத்தது வா, அடுத்தது ல, அடுத்தது யா, அடுத்தது மீ. ஜுவாலயாமி. கரெக்ட்டா தான் எழுதிட்டு இருக்கேன். கரெக்ட். சரியா எழுதி இருக்கேன். வெரி குட், வெரி குட். ஜுவாலயாமி, ஜுவாலயாமினா ஏற்றுகிறேன் அர்த்தம். புரியுறதா? ஓகே. நான் தீபத்தை ஏற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அகம் தீபம் ஜுவாலயாமி. சரி, இந்த பிக்சர்ல ஆமா தீபம். ஓகே ஓகே. சரி, இந்த பிக்சர்ல எத்தனை லேம்ப் இருக்கு? 1 இருக்கு. அப்போ அஸ்மின் சித்ரே ஏகஹ தீபஹ அஸ்தி. அஸ்மின் என்ன சொன்னீங்க? எனதுன்னு சொன்னீங்களா? அஸ்மின்னா இந்த, இந்த இந்த ஓகே ஓகே. அஸ்மின் சித்ரே அப்படின்னா இந்த படத்தில் படத்தில். ஓகே. இன் திஸ் பிக்சர் அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? சரியா? சரி, அடுத்தது தனுஹு. இப்ப தீபம் இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் 2 கொடுத்தோம், போதுமா? 1 எக்ஸாம்பிள் வேணுமா? சாமி ஒரே ஒரு நிமிஷம் எழுதிட்டு இருந்தேன். அஸ்மின் சித்ரே ஏகஹ தீபக அஸ்தி. அஸ்மின் சித்ரே ஏகஹ தீபஹ அஸ்தி. புரியுறதா? அஸ்தி. ஓகே. அடுத்தது இங்க ஒரு வில் இருக்கு, சரியா? இந்த வில்ல பார்த்த உடனே இது யாருடைய வில் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் சுவாமி கேக்குறார். ஏஷஹா
கஸ்ய தனுஹு அஸ்தி, ஏஷः கஸ்ய தனுஹு அஸ்தி. இது ஸ்ரீனிவாச சுவாமி கேட்ட கேள்வி. கிருஷ்ணவேணிமா என்ன சொன்னா, ஏஷः ராமஸ்ய தனுஹு அஸ்தி. ஓகே ஏஷः ஏஷः கஸ்ய தனுஹு அஸ்தி. ஆமா, கஸ்ய தனுஹு அஸ்தி ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? இது யாருடைய வில் அப்படின்னு கேக்குறான். சரியா? ம். அதுக்கு பதில் என்ன சொன்னா கிருஷ்ணவேணிமா, ஏஷः ராமஸ்ய ராமஸ்ய தனுஹு அஸ்தி, இது ராமரினுடைய வில் அப்படின்னு சொன்னான். புரியுறதா? ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குதுல. இது ராமருடைய வில். ஆமா, இது ராமரினுடைய வில். ஓகே, சரியா? எனக்கு வந்து கஸ்யனா என்ன அர்த்தம்? கஸ்யனா யாருடைய, யாருடைய. ஓகே கஸ்ய அப்படின்னா யாருடைய. ஓகே, ஏஷஹா இது இது யாருடைய. ஓகே வில், ஃபைன். இது புரியுதா? ராமருடைய கஸ்ய வில். அப்படின்னா ஆமா, ராமர் உடைய தானே சுவாமி? ராம ஏஷஹா உடைய திக்கு உடைய தானே சுவாமி? இது வந்து அப்படின்னா ஆமா, 6ஆம் விபக்தி. சஷ்டி விபக்தி ராமஸ்யன்னு வருதே. ராமசிய சொன்னீங்களா நீங்க?